அப்படித்தான் என்பிரவி அருகே வருகையிலே இப்படி வந்து இருவேரும் ஒரு சேதானி என்று நாட்டு சோதனைக்கு நாம் அனுப்பிதான் பார்த்து கோட்டி செய்த பாவி குறுங்கலியை தான் எரித்து அது மேலுனக்கும் எனக்கும் மிக ஆனந்தம் மதுவாக ஈன்ற மதலை நாடாளுமடி என்று பிறவிக்கு ஏற்ற அடையாளமுரைத்து நன்றதியமானே நடப்பதற்கு சங்கடமே உடனேதான் லட்சுமியும் உரைக்கீராளாதியுடன் திடமான கோவே செய்ய மணி விளக்கு என்னை மகர சிலை போல் பீரவி செய்ய என்ன விதமாய் இசைவீர்கான் கோவே என்றுரைக்க அம்மை ஏதுரை பாரம்பெருமாள் நன்று நன்று பெண்ணே நமக்கு தோழிலோகடிது ஆலையில் உனையோ ஆமதிய பொன்மகர சிலை போல் வளரு என சிந்தித்தாரம் பெருமாள் வடகையிலை வாசலிலே வந்தலைந்த வாரிதிரை மடபடன வந்து வாரி எடுத்தாயிலையை செந்தூரலை வாரி திரை மேலெடுத்திருத்தி அந்த நந்தூர் வாரி அம்மைதனை தான் எடுத்து சந்தன வாரி சமுத்திரத்துள் உள்ளிருந்த பந்தியாய் வைத்த பரமமணி கோட்டையதுள் தெய்வரம்பை சூழ தேவரெல்லாம் போலமிட மெய்பரம கன்னியர்கள் மிகுவாய் கூறவையிட டம்மான எக்காலம் டகுடகுடா என்றிடவே மடமான வாத்தியங்கள் மடமடனவே அதிர வாலம்புரிகளெல்லாம் மாது வந்தாரென்று சிலம்பு நைந்த ரத்தினங்கள் சில்விளக்கு ஏந்தி நிற்க முத்துக்கள் சேர்ப்பி முன்வந்து ஒளி வீச கொத்து கொத்தாக கோமேதகங்கள் சூழ கன்னிமாரெல்லாம் கவரி வீசி நிற்க தன்னிகரில்லா மறையோர் சாஸ்திரங்களோதி நிற்க மகர சிலையாய் மாதி திருலட்சுமியாய் சிகரனர் கோபுரத்தாய் திருவோரு வளர்ந்தாய் பார்வதியும் அதுமையும் பரமேஸ்வரிதாயும் சீர்வதியும் அங்கே
தினமூன்று நேரம் வர ஈஸ்வரனு வேதா இவர்கள் தீனம் வரவே வாசவனு வானவரும் வந்து நீதான் போற்றி செய்ய செய்ய அமரரெல்லாம் சிவ சிவா என்று நிற்க மெய்யவனும் சந்திரனும் மெல்லிவாதம் போற்றி நிற்க புஷ்ம மலர் தூவி பொன்னுலகத்தோர் சூழ செப்பமுள்ள மகர சீலை போல் தீரு வளர்ந்தாய் மாதி திருலட்சுமிகாய் மகர சீலை போலே ஓது மணியலைக்குள் ஓவியம் போலே வளர மாதை மகர சிலையாய் வளர விட்டு தாதனியும் நாதன் சங்கரனோடெதுரைப்பார் கூட்டு குழி போலிருந்த கொடியிடையை போக விட்டு நாட்டிலிருப்பேனோ நம்முடைய மைத்துனரே சீதை மகர சீலை போலங்கே வளர பாதையது தேடாமல் பாதித்திருக்க நியாயமுண்டோ அப்போது சிவனார் அவரேது சொல்லலுற்றார் செப்போடு ஒத்த திருமாலே நீர்கேளும் நடத்தும்படி உள்ள நியாயமெல்லாம் இப்போது சடைத்து இருக்காமல் தானடத்தும் என்றுரைத்தார். அந்த பொழுதில் ஆதிநாராயணரும் சிந்தை மகிழ்ந்து செப்புவாராதியோடு நல்லது கணீஸ்வரரே நாடும் தேவாதிகளில் வல்ல சாம்பூரணனும் வாய்த்த யமலோகமதில் பரதேவதையான பைங்கிலியாம் தேவனுமாய் மறுவனைய மாதும் மன்னவனுமாய் வீரக்க உருவேற்றி நம்மை உயர்ந்ததவம் செய்திடவே ஆனதால் அவரை அவனிதனிலே பீரக்க ஈனமுடன் அமைக்க இது நாளாகுவதால் நிறைந்த தேவனுட நிஷ்டை நிறைவேறினதோ எந்த நிறைவை பார்க்க எழுந்தருளும் ஈஸ்வரரே. இங்கே அந்த மகாலட்சுமியை மகர சிலையாக வளர வேண்டும் என்று சொல்லுகின்றார். எங்கே வளர வேண்டும்? அந்த முருகன் இருக்கின்ற ஆறறிவாக யார் ஒருவர் இருக்கின்றானோ அவனுக்கு அவனுடைய அந்த மகரம், அதாவது அகரம் என்றால் அகம், அகரம் உகரம் மகரம் என்றால் அந்த ஓம்காரம். இங்கே அகரம் என்பது அகம், அகத்தில் தான் யார் இருக்கின்றார்? சிவபெருமான் இருக்கின்றார். அந்த மகரம் என்ற மனதில், மகரம் என்றால் மனம், அந்த மனதில் யார் இருக்கின்றார்? அந்த மகாவிஷ்ணு ஐம்பலன்களில் பள்ளி கொண்டிருக்கின்றார். அந்த உகரம் என்றால் அறிவு, அங்கே யார் இருக்கின்றார்? பிரம்மன், நாலு தலையாக பிரம்மன் இருக்கின்றார். இதெல்லாம் நம்ம இங்கே அந்த மகரம் எங்கே, எதற்காக அங்கே மகரத்தை அனுப்புகின்றார் அப்படின்னா, நமக்குள்ளாலே அந்த இறைவன் அந்த கடலுக்குள்ளாலே வளருகின்றார். நமக்குள்ளாலே இறைவன் என்ற அந்த ஞானத்தை தருவதற்காக,
நமக்குள்ளாலே தான் இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த ஞானத்தை யாருக்கு தருவதற்காக? அந்த சம்பூர்ண தேவனுக்கு தருவதற்காக இங்கே அந்த மகரமாக அவள் இருக்கின்றார். அப்ப யார் மகாவிஷ்ணு, யாரு மகரம்? யார்? மகாவிஷ்ணு தான் நம்மளுடைய மனம். நம்மளுடைய மனம் ஆகிய மகாவிஷ்ணு அந்த ஆறறிவாக நாம் வாழ வேண்டும். ஆறறிவாக நாம் வாழும்போது நமக்கு அகரம் உகரம் மகரம் என்ற அந்த ஓம்காரம், அதான் ஓது மணி அறைக்குள்னு சொல்லுகின்றார். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது என்ன சொல்லுகின்றார்கள் அப்படின்னா, 3 சடையும், அதாவது நீங்கள் எப்பொழுது வருவீர்? அன்னை கேட்கின்றாள். நீர் போ என்று அவள் சொல்லிவிட்டார். நீ போய் அந்த திருச்செந்தூர் கடலில் அந்த மகரத்மாக நீ வந்து வளரு என்று சொல்லுகின்றார். அவ்வளவு அவர் கேட்கின்றார், நீர் எப்பொழுது வருவீர்? நீர் வருகின்ற அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லுகின்றார். சொல்லுகின்றார், சிகரனர் கோபுரமே திருவிழமை நீர்தானும் வருவது எனக்கு என்ன விதமாய் உருவெடுத்து அருகில் வருக அடையாளம் சொல்லும் என்றால் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? மகாவிஷ்ணு சொல்லுகின்றார், 3 சடையில் முறுக்கு சடை ஒன்றன. 3 சடையில் அப்படின்னா என்ன? 3 சடை நம்மளுடைய, அதாவது வந்து நமக்கு 3 விஷயங்கள் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, நம் உயிர் சிவபெருமான், நம்மளுடைய மனம் மகாவிஷ்ணு, நம்மளுடைய அறிவு பிரம்மன். இந்த 3 பேரும் தான் நம்ம வாழ்வுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. 3 பேரும் தான். சிவபெருமான் எங்கிருந்து பிறக்கின்றார்? இந்த உலகம் சுற்றுவதிலிருந்து அணு உருவாகின்றது. சூரியனும் காற்றிலும் சேர்ந்து அணு உருவாகின்றது. அந்த அணுவிலிருந்து உயிராகிய சிவபெருமான் வருகின்றார். ஆதிசிவன் என்று சொல்கின்றார். அந்த ஆதிசிவன் எப்பொழுது இருந்து அந்த அணுவிலிருந்து வருகின்றார். அவ எங்கிருந்து மகாவிஷ்ணு வருகின்றார்? எப்பொழுது அந்த ஆதிசிவன் பலமுறை இந்த உலகத்தில் புல்லாக பூண்டாக புழுவாக பிறவி செய்து அதுக்கப்புறம் என்ன செய்யினார்? அங்கே வந்து அந்த மனமாகிய மகாவிஷ்ணு எப்பொழுது அந்த ஆதிசிவனுக்குள்ளாலே செல்லுகின்றதோ அது வித்தாக பரிணாமமாகிறது. இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை. அப்போ வந்து அந்த ஆதிசிவன் என்ன செய்கின்றார்? அங்கே வந்து அந்த மகாவிஷ்ணு அந்த ஆதிசிவனுக்குள் சென்று வித்தாக பரிணாமமானதுக்கு அப்புறம் அறிவு வருகின்றது. அந்த வித்து எப்படி இருக்கின்றது? அந்த வித்தை போல் தான் அந்த செடி வளருகின்றது. அந்த வித்தை போல் தான் அந்த மரம் வளருகின்றது. அந்த வித்தை போல் அதுக்கு அப்படியே ஒன்றொன்றாக அது பரிணாமமாகி மனிதன் நிலை என்று வருகின்றது. மனிதனும் பல பிறவிகள் பிறந்துதான் இந்த அகரம் உகரம் மகரம் என்ற அந்த ஓம்காரம் தான் நம்மளுடைய வாழ்க்கை என்று நாம் வருகின்றோம். அதான் 3 சடையும் முறுக்கு சடை ஒன்றனவே. அகத்துக்குள்ளால் இறைவன் இருக்கின்றான். மனதில் 5 புலன்களில் நம்மளுடைய மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கின்றார். நீங்க வெளியே பால்கடலில் பள்ளி கொண்டிருக்கனால உங்களுடைய அகத்துக்குள்ளால் வரமாட்டார். இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் வந்து நம்மளுடைய அறிவு தான் பிரம்மன் அப்படின்னு நாம் இதை அந்த 3 சடையும் இது 3 பேரும் எங்க இருக்குன்னா நமக்குள்ளால. பார்த்தீங்கன்னா கயர் திரிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படியே 3ஆ அப்படியே திரிச்சிட்டே போவாங்க. 3ஆ 4ஆ போவாங்க. அப்படியே அந்த 3ம் ஒன்று சேரும்போது என்ன ஆகின்றது? அந்த கயருக்கு அவ்வளோ வலு கிடைக்கின்றது. அதே போல அந்த நமக்குள்ளாலே சிவபெருமானும் இருக்கின்றார், இங்கே மகாவிஷ்ணுவும் இருக்கின்றார், இங்கேதான் இந்த அறிவாகிய பிரம்மனும் இருக்கின்றார். அந்த எண்ணம் நமக்கு வரும்போது 3 சடையில் முறுக்கு சண்டை ஒன்றனவே. அடுத்து என்ன சொல்லுகிறார்? பண்டுள்ள சூரியர்கள் பதிந்திருந்த என் விழியில். பண்டுள்ள சூரியன்னா யாரு? சூரியன்னா யாரு? பண்டுள்ள சூரியன்னா யாரு? ரொம்ப முக்கியமானது. அதாவது எப்பவுமே சூரியன் இருக்கின்ற நமக்குள்ளால் நம்ம வந்து எப்பொழுது உயிராக வந்தோமோ சிவபெருமானாக வந்தோமோ அப்பவே நமக்கு அந்த ஒளி அந்த உயிரின் அந்த ஒளி நமக்குள்ளாலே வந்துருக்கின்றது. பண்டுள்ள சூரியர்கள். உடனே நம்ம எங்கேயோ சூரியன் நினைக்கிறோம். அப்படி இல்லை. நமக்குள்ளாலே சூரியன், சந்திரன், அண்டம், பிண்டம் எல்லாமே நமக்குள்ளாலே தான் இருக்கின்றது. இந்த பண்டுள்ள சூரியர்கள் பதிந்திருக்கும் என் விழியில் அப்படின்னு சொல்லுகின்ற ரொம்ப அற்புதமான விஷயம். அதாவது வந்து அந்த 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 இறை ஞானம் என்ற இந்த அண்டமெல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்கின்றது என்ற என்னது அந்த 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 கண் நமக்கு வேண்டும், அந்த பார்வை, அந்த அறிவு நமக்கு வேண்டும். அதான் பண்டுள்ள சூரியர்கள் பதிந்திருக்கும் என் வெளியில் நெத்திதலில் பிறையும் நெடிய வட அக்கனியும். நெத்திதலில் பிறையினா சிவபெருமானுக்கு வந்து நெற்றிக்கண் திறக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். 3வது கண் நெற்றிக்கண். சிவபெருமான் நம்மளுடைய நம்மளுடைய உயிரின் உள்ளால உயிர் தான் சிவபெருமான் என்று நாம் நினைக்கும் போது நமக்கு நெற்றிக்கண் திறக்கின்றது. நெற்றிக்கண் திறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னது 6 அறிவுகள் நமக்கு பிறக்கின்றது. அதனாலதான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த 6 தீப்பொறி கிளம்பி அங்கே அந்த 6 முகமாக முருகனாக வந்தார் அப்படின்னு சொல்றார். அப்ப என்னது? அந்த நம்மளுக்கு அகஞானம் நமக்கு வரும்போது நமக்குடைய நெற்றிக்கண் நமக்கு திறக்கும். நெற்றிதனில் நெற்றிக்கண் திறக்கின்றது. நாம் அப்படி 6 அறிவாகத்தான் வாழுவோம் நாம் அப்படின்னு நாம் முடிவெடுக்கும் போது நாம் நமக்கு என்ன செய்யுது?
நெடிய வட அக்னியும். அந்த நெடிய வட நமக்கு என்னது? அந்த மேல் நோக்குகின்ற அந்த எண்ணம், அந்த அந்த நிலை நமக்கு வருகின்றது. இந்த இறை என்ற அந்த பரிபூர்ண அந்த நிலை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளாலே வருகின்றது. அந்த நெற்றில் நெடிய வட அக்னியும் சொன்னீங்கன்னா பாருங்க. சுக்தி கலை மேனியது மாத்து எண்ணாயிரமாய் பளிரெனவே லோகம் 14க்கு ஒரு ரூபாய். அது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். என்னன்னா சுற்றி எல்லாமே என்னுடைய எல்லா வாழ்க்கையுமே இந்த இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை உயிர்களுமே இறைவன் தான், நானும் இறைவன் தான். அந்த அவர்கள் வேறல்ல, நானும் வேறல்ல. சுற்று கரல், அதாவது எல்லாரும் ஓர் உயிர் தான், எல்லாமே ஓர் உயிர் தான். 14 நமக்குள்ளாலே 7 நல்ல மனம் இருக்கின்றது, 7 கெட்ட மனம் இருக்கின்றது. அது எல்லாத்தையுமே நான் ஒருங்கிணைத்து எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அந்த தர்மமாக கொண்டு செல்வதுதான் செல்லும் போது நான் அங்கே வருவேன் என்று சொல்லுகின்றார். இது யாரு கொண்டு வரணும்? சம்பூர்ண தேவன் கொண்டு வரணும். நம்ம உடனே இது எங்கேயே நினைக்கிறோம், நம்ம எங்கேயோ நடக்கின்றதுன்னு நினைக்கிறோம். நம்ம இது போக போக பார்ப்போம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி சொல்ல உடனே அவள் அதுதான் நான் என்ன செய்து கதை சொல்லிருக்கிறார் பாருங்க. தொழில் வாரி சுழலவரிக கணக்கலாய் காலில் காதம் 12 கண்டகலிய அன்றொழிய தீத கனலாய் செய்குண்டம் பதித்து காலில் தர்மமணியை கலியரனவே தண்டையிட்டு. அதாவது காலில் தர்மமணியான கால் தான் நம்மளுடைய கர்மா. நாம் கர்மாவை சரியாக செய்ய வேண்டும், ரொம்ப முக்கியமானது. கர்மா அப்படிதான் ரொம்ப முக்கியம். காலில் வந்து தர்மமணியை, கால் நம்மளுடைய நாம் செய்கின்ற செயல் அத்தனையுமே தர்மமாக இருக்க வேண்டும். காலில் தர்மமணியை கலியரனவே தண்டையிட்டு மேலில் பல வேதமதை, அதான் மேலில் பல வேதம்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வேதத்தை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறோம். வேதம் என்பதுவே நாம் சதுரம் அப்படின்னு சொல்றாங்க, அதான் சதுர யுகம்னு பகவான் சொல்லுகின்றார். இப்படி வேற யாருமே சொன்னது இல்லைங்க. புத்தர் மகாவீரர் கூட யாருமே இந்த அவதாரத்தை கையில் எடுக்கவே இல்லை. ஐயா ரொம்ப அற்புதமாக எடுத்தார். சதுர யுகம் என்ற ஒரு யுகத்தை தருகின்றார். சதுரம் அதான் வேதம். நாம் சதுரமாக வாழ வேண்டும். நான் பல டைம் சொல்லியிருக்கிறேன். ஒரு புத்தகம் அடிச்சேன், ஒரு பிராமணர் எழுதின புத்தகம். ரிக்வேதத்துல வந்து உயிர் பலி கொடுக்குற தவறில்லேன். அவரெல்லாம் எனக்கு கிடைச்சாருன்னு வச்சுக்கலாம். எனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. அதை படிச்ச அந்த புக்கை கிழிச்சு அதை அப்படி தூக்கி வீசிட்டு அவ்வளோ கோபம் வந்துச்சு. ஏன்னா அது வேதங்கள் என்பது என்னன்னே ஒரு தெரியாம ஒருத்தர் எழுதுனா எவ்வளோ அசிங்கமா இருக்கும் இல்லையா? உண்மையா இல்லையா? அது சொல்ல மேலில் பத வேதம் அதை மின்னுட, அதாவது என்னன்னா வேதம் போல் நாம் வாழணும். உண்மையாக நாம் உழைக்க வேண்டும். உண்மையான வர்த்தகனாக நாம் இருக்க வேண்டும். உண்மையான அந்த கடமையை நாம் சரியாக செய்ய வேண்டும். நம்முடைய நாட்டையும் வீட்டையும் நாம் சரியாக காப்பாற்றுவனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த நம்ம நாட்டுக்குள்ளாலே இருந்துட்டு நம்ம நாட்டை எவ்வளோ மோசமாக சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? அப்படி நாம் அந்த மேலில் சொல்லுகிறார் பாருங்க. மேலில் பல வேதமதை மின்னுடம்பாக விரித்து பெண்ணரசே நான் ஒருவருக்கு பெருமை கடையாளம் கண்ணரசே நீயும் என்மேல் கருத்திருந்தால்தான் பிழைப்பாய். எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான், நான் வேதங்களின்படிதான் வாழ்வேன் என்ற கருத்து நமக்கு முழுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம அந்த மகரத்திலிருந்து நாம் அந்த அகஞானம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள். சொல்லிட்டு அப்படியே அங்கே அவள் வந்து அந்த 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 அங்கே வந்து அந்த திருச்செந்தூர் கடலுக்குள்ளால அவள் அங்கே மகர சிலையாக இருக்கின்றாள். எல்லாரும் வந்து வாழ்த்துகின்றார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்போ இங்கே என்னுடன் இருக்கின்ற, அதாவது ஐம்புலன்களில் பள்ளி கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு சொல்லுகின்றார், என்னுடன் இருக்கின்ற அந்த ஐஸ்வர்யத்தை நான் அங்கே மகர சிலையாக வளர விட்டுட்டு நான் கலியை அழிக்கிறதுக்கு சீக்கிரமாக அந்த இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம சிவபெருமான் சொல்றாரு, நான் வேண்டான்னா சொன்னேன், சீக்கிரமாக செய்யும் அப்படின்னு அவரும் சொன்ன உடனே இங்கே அடுத்த சம்பூர்ணனுடைய பிறவி. எல்லாமே ஒரு ஆள், சம்பூர்ணன் என்ற ஒரு ஆள், கண்ணபிரான் என்ற ஒரு ஆள், ராமர் என்ற ஒரு ஆள், யாரும் வித்தியாசம் இல்லை. அவர்களுடைய அந்த நிலைகளை அழகாக இங்கே பகவான் சொல்லிட்டார். இனி வந்து அந்த சம்பூர்ண தேவன் அங்கே என்ன செய்கின்றான், நான் இன்னொருவரையும் கீழான அந்த யமலோகத்தில் இருக்கின்ற இன்னொருவரையும் நான் இந்த உலகத்தில் சென்று பிறக்க போகும்போது இன்னொருவரை நாம் அகஞானம் கொண்டு வர வேண்டும் என்ற விடாப்பிடியாக இருந்ததனால் அவர்களை தவமியற்ற சொல்லி இப்பொழுது அந்த தவம் நிறைவேறி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செல்வதற்கு தயாராகின்றார்கள். என்ன நடக்கின்றதுன்னு பார்ப்போம். அப்படித்தான் ஈஸ்வரரும் ஆதிநாராயணரும் எப்படியே தேவனிடம் ஏகுகின்ற வேளையிலே
தேவரெதிரே தெய்வேந்திரந்தானும் மூவர் நடுவர் உற்ற நாராயணரின் சங்கு சரம்போலே தங்கனவரத்தினத்தால் எங்கும் ஒளி வீசும் ரத்தின திருமுடியை சூடி தெய்வெந்திரமும் சிவனெதிரே போமென்று நாடியக மகிழ்ந்து நாராயணருடனே சந்தோஷமாக தான் வருகும் வேளையிலே கண்டு சம்பூரணனும் கை மறந்து நிஷ்டையது பண்டு மையலாய் பாவையோடு துரைப்பான் மானி கிழிந்த வானவர்கோன் சந்திரசில் தானாகியமான சங்குசர தங்கமுடி என் தலையிலே வைத்து ஏந்திளையே உன்னோடு தென்தலைவரத்தீன சிங்காசனமீதில் இருவேரும் வாழ்ந்து ரசதூரைத்தனமாய் பெருகான தெய்வகன்னி பெற்ற மனுவழியை எல்லாம் அருகிருத்தி ஏற்ற ஒரு சொல்லதுக்குள் வல்லான நீத வையகத்தை ஆண்டிருந்தால் எத்தனையோ நாமல் இலங்கு மகிழ்ச்சியுடன் வர்த்தனையாய் வாழ்வதற்கு வாய்த்த முடிதல்லவோ என்று சொல்ல சேவன் இச்சை கொண்டு வெண்ணாலும் நன்று நீர் சொன்ன மொழி நல்லாயிருக்குதுகான் அப்படித்தானாமை ஆதி சீவன் படைத்தால் எப்படியோ படைத்தோர் இரவாதிருப்பாரோ என்று வெண்ணாளுரைக்க ஏற்ற சாம்பூரணனும் அன்று பெருமூச்சு ஆலை போலறியலுற்றான் அந்த பொழுதில் ஆதி சிவமுதலும் வந்து அங்கு நின்றார் மாகிருஷ்ண மலவரும் கண்டந்த தேவன் கை மறந்த நிஷ்டையோடு தண்டமிழ் சேர்வதத்தை தையலும் வந்தே வணங்கி இத்தனை நாள்யாங்கள் நின்றதவோம் கண்டிறங்கி சித்தம் இறங்கி சிவனே நீர் வந்தீரோ எந்தன் பெருமானே இறையவரே வந்தீரோ நந்த கோபால நாரணரே வந்தீரோ குருவே ஆரிநாதா
கோபாலா வந்தீரோ முருக குருபரணி முத்தானீர் வந்தீரோ செல்வ கடலே சீமானி வந்தீரோ கல்வி கடலான கரை கண்டா வந்தீரோ அரவணிந்த துரித்து அணிந்தோரே வந்தீரோ பரமசிவமான பச்சைமால் வந்தீரோ எப்படியே மானாலும் ஏற்ற சாம்புரணனும் அப்படியே வந்தோர் அடிபணிந்து போற்றிடவே மாயவரனும் மகிழ்ந்திருந்து கொண்டாடி ஆயனை பார்த்தேன் அருளுவாராதியுமே மாயவரோ கேட்டீரோ வாய்த்த ஈத்தேவனுந்தான் தூயவரே நின்றதமோ தொலைத்தறுத்தான் இல்லை இவன் முற்றும் தவமோ முழுதும் நிறைவேற்றுகையில் சிற்றேன்பமாகி திருமுடி மேலிச்சை கொண்டு வாடியர்ந்தான் மங்கையரும் தேவனுமே நாடிய வந்தனக்கு நல்வளமை எது சொல்லீர் அப்போது நாராயணர் அகமகிழ்ந்து கொண்டாடி செப்புகிறார் அந்த சிவனோடு எம்பெருமாள் ஏது விதமாய் இருந்த தவமே குறைய தீது வந்த நியாயம் செப்பிடீர் என்றுரைத்தார். அப்போ சிவனார் அகமகிழ்ந்து தேவனோடு இப்போது உன் சிந்தை எண்ணமெல்லாம் சொல்லு என்றார். தேவனதை கேட்டு சிந்தை மீக கலங்கி ஆவி மருகி அவரேது சொல்லலுற்றார். காரணரே நாங்கள் கருத்தில் நீனைத்ததெல்லாம் பூரணமாயங்கே புகுந்ததோ என் சிவனே. ஐயோ நான் உரைத்தேன் ஆயிழையோடல்லாது கையோலே கண்ணாலே காணானே மற்றொருவர் ஊமை மொழி போல் ஓதிக்கில் ஊரைத்தார் போல் நாமறிய வெண்ணறிவாய் நாடறியாதென்றிருந்தோம். இவர்கள் அறிவதற்கு யார் சொல்லி போட்டாரோ. எவர்களும் நாம் பேசுகையில் இங்கு வர காணோமோ.